வந்து ராகவோட ஆஃபீஸ்க்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதனால் ராகவ் வந்து அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்றாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்க. இதனால் ராகவ் வந்து நேரமும் மிச்சமாயிடுச்சு, அது அபி எடுத்து வந்து கொடுத்ததால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து எல்லா முன்னாடியுமே பாராட்டுறாரு. இதை கேட்டு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இதை பகிர்ந்துக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே வந்து சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா, இது வரைக்கும் ஓகேவா என்னை பாராட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு முரளி வந்து அபியும் ராகும் வந்து ஒன்றாவே சேர்ந்து வாழவே கூடாது, அவங்க 2 பேரும் இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இதை விடக்கூடாது, அபி என்கிட்ட வராதுக்கு காரணமே வந்து இந்த அஞ்சலி தான், அந்த அஞ்சலியை ஒழிச்சு கட்டினாவே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி என்ன பண்ணுறாரு, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே வந்து அம்மா கொஞ்சம் வரீங்களா கீழே, எனக்கு ஒரு ஃபைல் தேடணும், அது கொஞ்சம் கீழே வந்து எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகங்க இப்போது நான் மேலேருந்து கீழே வரணுமே அப்படின்றாங்க. கொஞ்சம் வந்து எடுத்து கொடுக்காமம்மா அப்படின்னு. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து வர பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து அந்த படிக்கட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போய் மறைஞ்சிக்கிறாரு. இப்போ அஞ்சலி காலை வைப்பா, முடிஞ்சு போச்சு அவள் கதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து ஒரு படிக்கட்டாக இறங்கி வராங்க. கரெக்டாக அவர் எண்ணெய் ஊற்றின படிக்கட்டில் காலை வைக்க போகிறாங்க. அபி வந்துடுறாங்க. அபி வந்து அஞ்சலி அக்கா எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை கீழே அவர் வந்திருக்காரு, ஃபைல் வந்து எடுத்து கேட்குறாரு, அதை எடுத்து கொடுத்துட்டு வரணும், அவருக்கு தெரியாதுல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே உடனே வந்து சரி நான் கிளம்பட்டுமா அபி அப்படி சொல்லிட்டு காலை வைக்க போகிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. என்ன இருக்குது பாருங்கள், யாரும் எண்ணெயை கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, எப்படி இங்கே போய் என்ன வர முடியும், அது படிக்கட்டில் அப்படின்றாங்க. நல்ல காலம் அபி, நீ என்னை காப்பாற்றிட்டேன், என் குழந்தையும் காப்பாற்றிட்டேன், இந்நேரம் நான் இதை கால் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக என் நிலமை அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும் என் நிலமை, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அபி, ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாங்க. சரி நீங்கள் வந்து இங்கே இருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தோன்னே எட்டி பார்க்குறாரு. என்னடா இது, யாருமே காணுமே, யார் இருக்கா, அஞ்சலி போயிட்டாளா, சே மிஸ் பண்ணிட்டாலே, எல்லாம் இந்த அபியால் தான், என் நேரம் காலை வச்சு மேலே போய் சேர்ந்துருவா, நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், இந்த அபி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அப்படி அபி வந்து படிக்கட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. உடனே அபி வந்து அங்கே இருக்க எண்ணெயை வந்து அப்படியே வந்து தொலைச்சிட்டு போகிறாங்க. அப்பா நான் பயந்தே போயிட்டேன், ஒருவேளை என்னை பார்த்துட்டாலோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாரு. கரெக்டாக எண்ணெயில் காலை வச்சுட்டாரு. காலை வச்சு அப்படியே வழிக்கு கீழே விழ போகிறாரு. அப்புறம் தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன வழுக்கிச்சா, நான் தொடச்சிட்டு போனேன்னு நினச்சியா, தொடச்சிட்டுலாம் போல, நீ வழுக்கி விழுவேன்னு எனக்கு தெரியும், அதான் அப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னோட அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா, நீ பேசுறது எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி அப்படியே அஞ்சலி அக்கா கூப்பிட்டல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எண்ணெய் வச்சு வழுக்கி விழ பார்த்தல, அவங்க இந்நேரம் வழுக்கி விழுந்து மேலே போகணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து அப்படி சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை பார்த்தாவே இவன் வயிறாக எரியுது, உன் விஷயம் எல்லாமே எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும், நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொன்னால் உன் நிலமை என்ன ஆகும் தெரியுமா, இப்போவே போய் சொல்லட்டுமா, நான் ஏன் தெரியுமா உன்னை விட்டுட்டு போகிறேன், எதுக்காக, நான் எல்லாம் அஞ்சலி அக்காக்காக தான், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது தான் விட்டுட்டு போகிறேன், இப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போது வளகாப்பு வைக்க போகிறாங்க, இந்த டைமில் உன்னை நான் காட்டி கொடுத்தேன்னா அவ்வளோதான், அவங்க மனசு தான் கஷ்டப்படும், இந்த டைமில் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கவே கூடாது, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், நான் இதே மாதிரி அமைதியாக இருப்பேன்னு நீ நினச்சிருக்காத, இப்போ வரைக்கும் நானும் பார்த்துட்ருக்கேன், சரி மேலே எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு காத்துட்ருக்கேன், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன், புரியுதா, இதுக்கப்புறம் வந்து எக்காரணம் கொண்டு இதே மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், நான் அமைதியாக இருந்துட்டு போவேன்னு நினைக்காத, எல்லாருக்கிட்டும் சொல்ல மாட்டோன்னு நினைக்காத, ஆனால் என்னையும் மீறி நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் ஓவராக வந்து பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, முதல்ல ராகவ் கிட்ட சொல்லி விட்டுருவேன், அவர் உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அபி உனக்காக தான் அப்படி இவ்வளவு நான் செய்கிறேன், ஆனால் ஏன் அப்படி நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அவள் வந்து இந்த உலகத்தில் இருந்தால் நீ நானும் ஒன்றா சேர முடியாது அபி, அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுற, அதை புரிஞ்சிக்காமல் அவளை சும்மா காப்பாற்றிட்டே இருக்க, பார்க்குற நீ எவ்வளோ நாளைக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு முரளி. இங்கே வந்து அபி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே போய் உட்காடுறாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என்ன ஆள் அவன் வந்து அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில, எனக்கு பயங்கர கோவமாக வருது, நான் பழைய மாதிரி இருந்தால் அவனை சும்மாவே விட மாட்டேன், போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் விட தான் அவன் ஓவராக போயிட்டே இருக்கான், அஞ்சலி மேடம்க்கு மறுபடியும் ஆபத்து உண்டாக்கிட்டே இருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே போயிட்டு ராகவ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா, அது சொன்னால் இன்னும் பெருசாகிடுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே இதோட முடியுது.